ஏன் நாங்கள் என்னையா பாவம் பண்ணோம்? இந்த சமுதாயம் என்னையா பாவம் பண்ணிச்சு? சட்டம் இருக்கு, தீர்ப்பு இருக்கு, தரவுகள் இருக்கு, சட்டம் எல்லாமே இருக்கு, மனசு இல்லை உங்களுக்கு கொடுக்கறதுக்கு. பிறகு ஒரு 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 சொல்லு, நாங்கள் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்திய பிறகு தான் நாங்கள் வன்னியர்களுக்கு கொடுக்க முடியும். ஏன் இதை 3 ஆண்டுகளுக்கு முன்பு சொல்ல வேண்டியதானே? நாங்கள் போய் பார்த்தோமே, அப்பயே சொல்ல வேண்டியதானே? எங்கள் ஐயா பார்த்தாரு, சொல்ல வேண்டியதானே? சட்டமன்றத்தில் கேட்டோமே, சொல்ல வேண்டியதானே? இப்போ திடீர்னு 3 ஆண்டுகளுக்கு பிறகு நான் கணக்கெடுப்பு நடத்தினா தான் கொடுக்க முடியும். அந்த கணக்கெடுப்பு நடத்த எங்களுக்கு அதிகாரம் இல்லை, அது ஒரு பொய் ஒன்று. தெலுங்கானாவில் முடிச்சிட்டாங்க, ஆந்திராவில் பண்ணிட்டாங்க, கர்நாடகாவில் முடிச்சிட்டாங்க, ஒரிசாவில் பண்ணிட்டு இருக்காங்க, பீகாரில் முடிச்சிட்டாங்க. சரி, அதையாவது பண்ணுங்க. சர்வே தான் கேட்கிறோம், சென்சஸ் கேட்கல. சர்வே பண்ணது 2 மாதம் தான் ஆகும் தமிழ்நாட்டில், 2 மாதம். அது பண்ணி இப்போ கூட நினைச்சாருன்னா பண்ணி 2 மாதத்தில் பண்ணி கொடுத்துட்டு போகலாம். ஆனால் பண்ண மாட்டார், மனசு. அதை பேசுங்கடா. உங்களுக்குள்ள பதிவுலாம் போடாதீங்க. எல்லாம் நம்ம ஒரே குடும்பம். இந்த மாநாடை பத்தி பெருமையா பண்ணுங்க. யார் நம்மளை ஏமாத்தினாங்க அதை பண்ணுங்க. போதும் நமக்குள்ள இதெல்லாம் இவங்க போடுது அவங்க போடுது, அதோட இன்னையோட எல்லாத்தையும் நிறுத்துங்க. நம்ம இலக்கு எவ்வளோ இருக்கு. ஒவ்வொரு ஒரு படி ஏறனா 10 படி நம்மளை பிடிச்சி இழுக்கிறாங்க. ஒவ்வொரு கட்டத்திலையும் நம்ம மட்டும்தான் போகக்கூடாது, நம்ம மட்டும்தான் முன்னேறக்கூடாது, வேற எல்லாம் போகலாம். நம்ம என்ன அடியால் தான் அவங்களுக்கு, மற்றவங்களுக்கு பிரச்சனைனா நம்மளை கூப்பிடுவோம். ஐயா நீங்க வந்தா பிரச்சனை தீரும். நம்ம போவோம். என்ன ஏன் சத்திரியன் போய் எல்லாம் போய் நின்றுங்கன்னு ஆளுங்களை போய் அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து பிரச்சனையை தீர்த்து அடி வாங்கி கேஸை வாங்கி எல்லாம் உள்ள போய் வெளில வந்த உடனே எலெக்ஷன் வந்ததுன்னா எவ்வளோ ஓட்டு போடுவான்? 0. நானும் இருக்கிறேன். நீங்க முன்னேறணும், நீங்க படிக்கணும், வேலைக்கு போகணும், உங்க பிள்ளைங்க நல்லா சந்தோஷமா இருக்கணும். இருக்கிறோம் நம்ம. நான் முதல் கொடி, கட்சி கொடி ஏத்தினது நம்ம கார்த்திக் இருக்கிறார், சேலத்தில் என்ன ஏற்ற வச்சார். எப்போ? 27 ஆண்டுகளுக்கு முன்பு. 27 வருஷமா நானும் உழைச்சுட்டு தான் இருக்கிறேன், உயிரை கொடுத்து வேலை செஞ்சு தான் இருக்கிறேன். என்ன நீங்க முன்னேறணும், சமுதாயம் முன்னேறணும். வேற எதுக்கு? எனக்கு என்ன பதவி பொறுப்பு எல்லாம் நிச்சயமா எனக்கு கிடையாதுயா. ஒரு இலக்கு நம்ம வந்துட்டோம், இலக்கு அடையணும். நம்ம இப்ப இருக்கிற தம்பிகளுக்கு சரியா தெரியல. நானும் ஐயா எல்லா கிராமத்துக்கும் போயிருக்கிறார், ஐயா கிட்ட யாரும் கிட்ட நெருங்க முடியாது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.